இன்னைக்கு vlog மட்டன் பிரியாணியோட ஸ்டார்ட் ஆகுது. காலையிலே கோலம் போடும் போதே வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். சரி எடுக்க முடியல, வெளியே போயிட்டாங்களா, சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு துளசி பச்சை அரிசியில தான் நான் பிரியாணி செய்ய போறேன். தம் பிரியாணி தான், ஆனால் குக்கர்ல தம் போட போறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், நல்லா பொரியட்டும். நீட்டமாக வெட்டி வச்சிருக்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அவ்வளோ பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். அது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு பிரியாணிக்கு மனம் கொடுக்குற 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று புதினா, இன்னொன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது ரெண்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லாயிருக்கும். அதனால நான் புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். தக்காளி சில பேர் அரைச்சி சேர்த்துக்குவாங்க, ஆனால் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல. தக்காளி நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டாலே அது நல்லா குழஞ்சிரும், சூப்பராக இருக்கும். நிறைய மசாலா, பிரியாணி மசாலா, அந்த மசாலா இந்த மசாலாலாம் போடாமல் ப்ளைனாக செஞ்சு பாருங்கள், பிரியாணி சூப்பராக இருக்கும். நான் வெறும் கரம் மசாலா, மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டால் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். அதுக்கப்புறம் மட்டன் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நான் இந்த அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 கிளாஸ் மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஊற்றிக்கிறேன். பேலன்ஸ் 1 கிளாஸ் அரிசி போட்டுக்கலாம். நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருந்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது அரிசி வந்து தண்ணியெல்லாம் இழுத்து ட்ரை ஆகும். அந்த ட்ரை ஆகிற டைம்ல நம்ம தம் போட்டுக்கலாம். பெரிய விஷயம். அப்புறம் அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா தந்தூரி சிக்கனுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து மேக்னேஷனுக்காக ஆஃப் லெமனு, தேவையான அளவு உப்பு, ஒரு 4 ஸ்பூன் தயிர், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இப்போ இந்த பவுடர் போட்டுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்டோட தந்தூரி மசாலா பவுடரு. நானுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி பொலன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பிரியாணி நம்ம தண்ணி கணக்கு வைக்கிறதுல தான் இருக்கு, பிரியாணி குலையாம வரும். சூப்பரா உதிரியா வந்துருந்துச்சு. சரி அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி, ரைத்தா எல்லாமே செஞ்சாச்சு. மயோனஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட் செஞ்சிடலாம். அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா, குட்டியாக ஒரு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குக்கு வந்திருந்தோம். இது பக்கத்துலேயே, வீட்டு பக்கத்துலேயே இருக்க பார்க்கு தான். ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் டிக்கெட்டு. நாங்கள் உள்ளே போயாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலையெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மன்னர் காலத்தில் இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டை தெரியும். அந்த மலைக்கோட்டைக்கு கீழே தான் வீடு. அப்போ இவ்வளோ கிட்டே தான் பார்க்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே. நாங்கள் வண்டியில் வந்தோம். இது வந்து 2 பேருமே வந்து இந்த வீரர்களா அந்த மாதிரி சொல்லுவாங்களா அவங்க. இவங்க வந்து ராஜராஜ சோழர். இந்த சைடு இவங்க வந்து ராணி மங்கம்மாள் போட்டிருந்தாங்க. இவங்க வந்து கரிகால சோழன் தெரியும். இது நான் ஜான்சி ராணின்னு நினைச்சேன், ஆனால் ராணி மங்கம்மாள்னு போட்டிருந்தாங்க. பெருசா விளையாட இடங்கள் நிறைய விஷயங்கள் கிடையாது. ஒரு ஊஞ்சல், 2 சர்க்கஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே இந்த பக்கம் போனால் லவ்வர்ஸ்க்குனே இந்த பார்க்கு கட்டியிருப்பாங்க போல. அவ்வளோ பேர் பேராக உட்காந்துருந்தாங்க. அதுவும் இங்கே ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே வேற இருக்கா, எல்லா பிள்ளைங்களும் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் நான் இதை கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அப்படி இந்த சைட்லாம் பார்த்தோன்னா நிறைய கல்வெட்டுக்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதோட கொஞ்சம் விஷயங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. சரி அதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறம் இவன் அதில் ஏறுறேன் இதில் ஏறுறேன்னு இப்படி ஏறிட்டே இருந்தான். அப்புறம் இறங்கி வந்தாச்சு. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுங்க. நாங்கள் பார்க்குக்குள்ளே போனதுலேருந்து எங்களையே சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்காங்களா, அவங்க பேர் வந்து ஸ்கூபியா. இந்த 2 கலர் மேட்ச் பண்ணியிருக்குல, அவங்க பேரை கேட்டால் சிரிக்காதீங்க, சிலுக்கான். உடனே தம்பி ஸ்கூபின்னு கூட கூப்பிடல, சிலுக்குன்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் கிளம்பும்போது அவங்களும் கிளம்புனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் மீன் கடைக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வீட்டில் மீன் தொட்டி கிடையாது, அத்தை வீட்டில் இருக்கு. அங்கே வந்து நல்ல பெரிய மீன் தொட்டி இருக்கு. நான் வீட்டுக்கு போனால் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். சரி அங்கே மீன் வாங்கலாம், 2 மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட். அங்கே வேற மோட்ரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சரி மோட்ரு ஒன்று வாங்கிட்டு மீன் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு ஷார்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கோல்டன் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். அது கோல்டன் ஃபிஷ் அந்த அளவுக்கு வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது. மோட்ரு போட்டாலுமே தாங்க மாட்டேங்குது. இங்கே பார்க்கு இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்கோமா, அதனால வெயிலுக்கு ரொம்ப தாங்க மாட்டேங்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்க்கு, ஒயிட் ஷார்க்கு தான் வாங்கினோம். 2 வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக் சீக்கிரமாக போடுறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.